अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि व बरकातुहु। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अस्सलातु वस्सलामु अला रसूलिल करीம். ஃபத்குரூனி அத்குருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில சொல்றான், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன். அப்படி நினைவு கூறுவது ஒரு மோமினுக்கு பயனளிக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதற்கேற்ப நமக்கும் நினைவூட்டலாய் அமைந்து பயனளிக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நான் இங்கே உங்களோடு சில நிமிடங்களை பகிர்ந்து கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கருணையால அவனுடைய அருள்களை, அவனுடைய மன்னிப்பை நமக்கு பரிசாக அளித்த இந்த கண்ணியமிக்க ரமலான் மாதம் நம்மை வந்தடைந்து நம்மோடு உறவாடி வந்த வேகத்திலேயே நம்மை விட்டு பிரிந்து செல்ல காத்து கொண்டிருக்கும் இந்த நிலையில ரமலானை அலங்கரிப்போம் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, உறவுகளை பற்றி தான். பொதுவா நம்மள்ட்ட இபாதத்தை பத்தி கேட்டா எதுவெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும்? தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், இன்னும் உபரியான வணக்கங்கள்னு எதையெல்லாம் நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு ஞாபகம் வரும். உண்மையிலேயே நாம நம்முடைய மார்க்கத்தை ஆழமா உணர்ந்திருந்தோம்னா நம்முடைய ரப்புடைய நேசத்தை, அவனுடனான தொடர்பை நாம வலுப்பெறணும்னு நினைச்சா நமது நடைமுறை வாழ்க்கையில் உள்ள நம் உறவுகளோடு உள்ள தொடர்பை பற்றித்தான் அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கும். எந்த அளவிற்கென்றால், ஐம்பெரும் கடமைகளை ஒருவர் பெர்ஃபெக்ட் செஞ்சு உறவுகளோடான கடமையை அவர் நிறைவேற்றவில்லை என்றால் அவருக்கு சொர்க்கம் என்பது கேள்விக்குறியாகும் என்று சொல்லும் அளவிற்கு ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்தாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கிறவங்க அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட அவர் கேள்வி கேட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு நன்மையை கற்றுத்தாருங்கள், அதை நான் செய்வதின் மூலமாக சொர்க்கத்தில் நுழைய வேண்டும், நரகத்திலிருந்து தூரமாக வேண்டும். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவீராக, அவனுக்கு யாதொன்றையும் இணை வைக்காதீர், தொழுகையை நிலைநாட்டியும் ஜக்காத்தை வழங்கியும் உறவுகளோடு சேர்ந்தும் வாழ்வீராக. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பிய ஒருவர் தனது உறவுகளோடு சேர்ந்து வாழட்டும்னு சொன்னாங்க. மற்றொரு ஹதீஸ்ல உறவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அர்ஷின் கீழ் தொங்கிக் கொண்டு சொன்னதாம், யா அல்லாஹ், என்னை சேர்ந்து வாழ்பவரை நீ சேர்த்துக் கொள்வாயாக, என்னை முறித்து வாழ்பவரை நீயும் முறித்து விடுவாயாக. இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தமது வாழ்வாதாரம் விசாலமாக்கப்படுவதையும் வாழ்நாள் நீடிக்கப்படுவதையும் விரும்புபவர் தமது உறவுகளை பேணி வாழட்டும். இப்படி உறவுகளுடைய முக்கியத்துவத்தை பற்றி, உறவுகளோடு பேணி வாழ வேண்டும் என்பதை பற்றியும் குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாகவும் ஹதீஸ்கள் மூலமாகவும் நிறைய செய்திகளை கேள்விப்பட்டிருப்போம். அதனால நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறது அதை பற்றியானது அல்ல. அப்படின்னா நாம இன்னைக்கு எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்? உள்ளத்தோடும் ஆளுமையோடும் சம்பந்தப்பட்ட நமது உறவுகளோடு சேர்ந்து வாழணும்னா அதற்கு அடிப்படையா இருக்கக்கூடிய நமது குணநலன்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா நம்ம எல்லோருக்குமே தெரியும், குணநலன்கள் என்பது நம் உள்ளத்தை சார்ந்ததுன்னு. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நமது உடல்ல ஒரு சதை துண்டு உள்ளது, அது சீரடைந்து இருந்தால் அனைத்தும் சீரடைந்து விடும், அது கெட்டு போனால் அனைத்தும் பாலாகிவிடும், அதுதான் நமது உள்ளம்னு சொன்னாங்க. ஒரு மனிதனுடைய கருத்தியல் ரீதியான ஆளுமையும் உடல் ரீதியான ஆளுமையும் தீர்மானிக்க கூடியது உள்ளம்தான். எப்படிப்பட்ட குணம் நம் உள்ளத்துல உண்டு, நல்ல குணங்கள்னா என்ன, கெட்ட குணங்கள்னா என்ன, என்னிடம் எந்த அளவுக்கு பிரதிபலிக்கிறது, எப்பொழுதெல்லாம் பிரதிபலிக்கிறது, அதில் எது என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அல்லது மிகைத்திருக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒரு முஸ்லிம் தன் உள்ளத்தை சுய பரிசோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பொதுவாக ஒரு மனிதனை அவனுடைய குண இயல்புகளின் அடிப்படையில 3 படித்தரங்களாக வகைப்படுத்தலாம். 1, செல்ஃப் கான்பிடென்ட், அவன் தன்னம்பிக்கை உடையவனாயிருப்பான். இது ஒரு மனிதனுடைய அடிப்படை குணம். தன்னம்பிக்கைங்கிறது எல்லோரிடம் இருக்க வேண்டிய குணம். இதுலயும் சுயநலம் கலந்திருக்கும். அந்த சுயநலம் எதிரானதல்ல, யாரையும் பாதிக்காது, தன்னையும் பிறரையும் மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். உதாரணமா, நாம தர்மம் செய்ய நினைக்கிறோம், பிறருக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறோம். இதையெல்லாம் பிறருக்கு நன்மை செய்யறது மட்டும்தான் நமது நோக்கமா இருக்கா? இல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன மன்னிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறான், என்ன சொர்க்கத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறான், அவனுடைய நேசம் எனக்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கிறான், இதுதான் நமது நோக்கமா இருக்கா? உனக்கு அதனால எந்த பிரதிபலனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம யாராவது தர்மம் செய்ய நினைப்போமா, ஹெல்ப் பண்ண நினைப்போமா? மனிதன் எப்பவும் சுயநலக்காரனாகத்தான் இருப்பான். இது அவனது இயல்பு நிலை. இந்த அடிப்படையில் உள்ள சுயநலம் என்பது தன்னை சார்ந்த உறவுகளின் பொறுப்புகளை கவனித்துக் கொள்ளுதல்னு சொல்லலாம்.
முதல்ல நான், எனது துணை, என் பிள்ளைகள், அடுத்து தாய் தந்தை, அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, அடுத்ததாக எனது ஊர், எனது நாடு. இப்படித்தானே நமது எண்ணம் இருக்குது. இது ஒரு மனிதனிடம் இருக்கும் இயற்கையான குணம்தான். அதனாலதான் அவன் தன்னை பற்றி விமர்சிப்பான். ஆனா மத்தவங்க விமர்சிச்சாங்கன்னா தாங்க முடியாது. நான் பயங்கரமான கோபக்காரன் நாம சொல்லுவோம். ஆனா இதையே மத்தவங்க இவன் பயங்கரமான கோபக்காரன் அப்படின்னு சொன்னா நம்மளால தாங்கிக் கொள்ள முடியுதா? இந்த ரோஷம் ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் இருந்தால்தான் நம்மால உழைக்க முடியும், வாழ முடியும், இபாதத் செய்ய முடியும், மற்றவர்களிடம் தைரியமாக பேசுவதற்கு முடியும், நம்மை நாமே சரியான முறையில் அடையாளப்படுத்திக் கொள்ளவும் முடியும், நம்பிக்கையோடு வாழ முடியும், தலைமைத்துவத்துல இருக்க முடியும், லீட் பண்ண தெரியும், எதையும் தாங்கிக் கொள்ள முடியும். இப்படியாக எல்லா சக்தியும் தருவதே இந்த தன்னம்பிக்கை தான். இன்னும் சொல்ல போனா இதனுடைய ஒரு பகுதி நம்மை நாமே ரசித்துக் கொள்வதற்கு தெரியும். இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில சொல்றான், ஒரு மனிதன் தன்னுடைய விஷயங்களில் கவனம் எடுக்க வேணும்னு. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து பெருமைனா என்னன்னு கேட்டார். ஒரு மனிதர் தனது ட்ரெஸ் அழகாக இருக்கணும், தனது முடி அழகாக இருக்கணும், தன்னுடைய செருப்பு அழகாக இருக்கணும்னு விரும்புறாரு. இது பெருமையா யா ரசூலுல்லாஹ்னு கேட்டாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல அது பெருமை அல்ல, மக்களை இழிவாக நினைப்பதும் உண்மையை மறைத்தலும் தான் பெருமைன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. பெருமைங்கிறது மனிதனுடைய சுயநலத்தின் உச்சக்கட்டம். நம்மை அழகுபடுத்திக் கொள்ள நினைப்பதும், அதை ரசிப்பதும், நம்முடைய ட்ரெஸ்ஸை அழகாக வைத்துக் கொள்ள நினைப்பதும், இதெல்லாம் செல்ஃப் கான்பிடன்ஸ், சுயநலம் பேணுதல். இது பெருமையில வராதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் உங்களுக்கு நலவு தரக்கூடியதுகள்ல நீங்கள் ஆர்வமாக இருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட தன்னம்பிக்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் அஸ்திவாரம். அதுதான் நம்மை உழைக்க வைக்கும், நம்பிக்கையாக வாழ வைக்கும், குடும்பத்தை பாதுகாக்கும், உறவுகளை பேண வைக்கும். இன்னும் சொல்லணும்னா ஈமான் இபாதத்துல கவனத்தை உருவாக்கும். நம்மிடம் தன்னம்பிக்கை இருக்க வேண்டும், ஆனால் அது மற்றவரை அடக்கி ஆள நினைப்பதாக இருக்கக்கூடாது. இரண்டாவது படித்தரம் என்னன்னா, அது ஒரு மனிதனை நான் என்று நினைக்க வைக்கும் தற்பெருமை, சுயநலத்தின் ஆரம்ப கட்டம். இவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது அப்படின்னு கேட்டா, முதல்ல இவங்கனால பிறருடைய பேச்சை காது கொடுத்து கேட்கவே முடியாது. அப்படியே கேட்டாலும் அவர்கள் மனம் பொறுமையாக உள்வாங்கி கேட்க முடியாது. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, இவர் எப்போ நிப்பாட்டுவாரு, நாம எப்ப பேசலாம் அப்படிங்கறது தான் இவருடைய உள் மனம் நினைத்து கொண்டிருக்கும். இரண்டாவதா நாம இவர்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னா உடனே அவர் அதை தன்னோடு சம்பந்தப்படுத்தி பேச ஆரம்பிச்சிருவாரு. உதாரணமா, எனக்கு இது தேவைப்பட்டுச்சு, நான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னோம்னா உடனே அவர், நான்லாம் அப்படி இல்லை, சும்மா சும்மா எல்லாத்துக்கும் வேஸ்ட் பண்ண மாட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவேன். இப்படி தன்னை பற்றி புராணம் பேச ஆரம்பிச்சிருவாரு. நம்ம பேசும்போது சொன்னா கூட பரவாயில்ல, ஆனா பிறரை பத்தி நாம பேசினாலும் ஒரு சின்ன வயசுல இப்படி கஷ்டப்பட்டிருக்காருப்பா அப்படின்னு சொன்னோம்னா உடனே அவர் என்ன பெரிய கஷ்டப்பட்டிருக்காரு, என்ன விடவா? இவர்கிட்ட எல்லா விஷயங்களிலும் நான் என்கிற எண்ணம் தான் மேலோங்கி இருக்கும். இதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, இவரால மற்றவர்களோடு சகஜமாக சாதாரணமாக பேச முடியாது, இவரால மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாது, குடும்பத்தோடு உறவோடு இவரால உறவாட முடியாது, அடுத்தவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கவே தெரியாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறரிடம் காது கொடுத்து கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். முனாஃபிக்குகள் கூட ரசூலுல்லாஹ்வை பார்த்து இது ஒரு குற்றச்சாட்டாவே சொன்னாங்க. இவர் எல்லார்ட்டையும் காது கொடுத்து கேட்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே அவர்களுக்கு பதில் சொன்னார். குல் உதுனுன் கைர், நல்ல வகைகளை கேட்கக்கூடிய காதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னான். ரசூலுல்லாஹ் யாரு வந்து என்ன சொன்னாலும் அவர்கள் பொறுமையா இருந்து காது கொடுத்து கேட்பாங்க. அவர்களை எல்லாம் அடக்கி மட்டம் தட்டி எதுவும் பேச மாட்டாங்க. பொதுவா நம்மள பலர் வெளியில தன்னை கட்டுப்படுத்தி கண்ணியமானவர்களாக நடித்து கொண்டிருப்பார்கள். ஆனா குடும்பத்துல அப்படி அவர் நடந்துக்க மாட்டார். தன்னுடைய மனைவி மக்களை துச்சமாக நினைச்சு அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு காது கொடுத்து கேட்கவும் மாட்டாரு. அப்படியே கேட்டாலும் அவர்களை மட்டம் தட்டி ஒன்றுமில்லாமல் செய்து விடுவார். ஆனா அவரை சமூகத்துல பார்த்தா மிகப்பெரிய அந்தஸ்து உள்ளவரா இருப்பாரு, எல்லோரிடமும் கண்ணியமா ஹெல்ப் பண்றவரா இருப்பாரு, மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவரா, எல்லா விஷயங்களிலும் ஒழுக்கமானவரா, நேர்மையானவரா தெரிவாரு. ஆனா அவருடைய குடும்பத்துல தன்னுடைய மனைவிட்ட இவரா இப்படின்னு நம்ப முடியாத மாதிரி இருப்பாரு.
ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் மனைவி இடத்தில் சிறந்தவர் எவரோ அவர்தான் சமூகத்திலும் சிறந்தவராக இருக்க முடியும்னு சொன்னாங்க. அப்படி அவங்க நான் என் மனைவி இடத்தில் சிறந்தவன்னு தன்னை பற்றியும் சொன்னாங்க. அப்படி இல்லாதவர் சமூகத்தில் நடிப்பவராக உண்மையில் மோசமானவராகத்தானே இருப்பார். இந்த தற்பெருமை உடையவரின் மூன்றாவது குணம் என்னன்னா, எந்த ஒரு விஷயத்திலும் திருப்தி காண மாட்டார். நான் என்ன செய்தாலும் அதற்கு கிடைத்தே ஆகணும்னு எண்ணுவார். அவரிடம் எவ்வளவு இருந்தாலும், சொத்துக்களாக, அறிவாக, திறமையாக எவ்வளவு இருந்தாலும் அவர் எல்லாத்திலையும் மற்றவருடன் கம்பேர் பண்ணி பார்ப்பதுதான் அவருடைய வேலையாக இருக்கும். அதனால அவரால் சந்தோஷமா இருக்க முடியாது, நிம்மதியா வாழ முடியாது. மற்றவங்க எப்படியெல்லாம் இருக்கிறாங்க, நம்மளால அப்படி இருக்க முடியலையேன்னு நினைச்சு அவர் நொந்து தன்னை அழிப்பது மட்டுமல்லாமல் தன் குடும்பத்தையும் சேர்த்து அழித்து விடுவார். அப்படி அவர் ஒரு விஷயத்தை செஞ்சார்னா அதற்கு பாராட்டை உடனே எதிர்பார்ப்பார். அப்படி பாராட்டி கிடைக்கலைன்னா அவங்கெல்லாம் தன் மீது பொறாமைப்படுறாங்க, நல்லெண்ணம் இல்லாதவர்கள்னு சொல்லி தன்னை அவர்களை விட்டு ஒதுக்கிக் கொள்வார். இந்த தற்பெருமையுடைய 4வது குணம் என்னன்னா, எது தன்னிடம் இருந்தாலும் எது கிடைத்தாலும் அதை விட அதிக தகுதி உள்ளவர் நான் நினைப்பதான். அவருக்கு மற்றவர் எதை தந்தாலும், அவர் ஏதாவது ஒரு விஷயத்தில் மறுப்பு சொல்லாமல் அமைதியாக இருந்தாலும், இவங்களெல்லாம் விட அதிக தகுதி உள்ளவன் நான், இருந்தாலும் என்னுடைய பெருந்தன்மையால ஏற்றுக்கொள்றேன், அமைதியா இருக்கிறேன் அப்படின்னு நினைப்பார். இந்த குணமுடையவர்கள்ட்ட நான் என்கிற எண்ணம் வளர்ந்து கொண்டிருக்கும். ஒரு முறை ஜாஃபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டை தட்டினாங்க. ரசூலுல்லாஹ் யாருன்னு கேட்டதுக்கு நான் பதிலளித்தாங்க. இந்த நான் என்ற சொல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் என்று சொல்லவே நான் உங்களுடைய பெயரை சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. இஸ்லாமிய அறிஞர்களும் இந்த நான்கிற பண்பு ஒழுக்கமற்றதுன்னு விமர்சிச்சிருக்காங்க. எதை கேட்டாலும் நான் தான் செஞ்சேன், நான் தான் சொன்னேன், என்னாலதான் நடந்துச்சு, நான் தான் அதுக்கு காரணம், நான் அங்க இல்லைன்னா கஷ்டமா இருந்திருக்கும், இப்படி நான் சொல்றது அதபற்றதுன்னு இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்றாங்க. ஒரு அறிஞரிடம் அந்த நாட்டு மன்னன் நான் வந்திருக்கிறேன் உங்களை பார்க்க அப்படின்னு சொன்னாராம். அதற்கு அந்த அறிஞர் சொன்னாராம், நான் செத்த பிறகு நீங்கள் வாருங்கள்னு சொன்னாராம். இந்த நான் அவரை பற்றி அவர் சொன்னதல்ல, மன்னர் சொன்ன அந்த நான்கிற வார்த்தையை பற்றி அவர் சொன்னதாம். ஒருவரிடம் நான் என்கிற சிந்தனை, நான் என்கிற எண்ணம், நான் என்கிற சொல், நான் என்கிற செயல் எது இருந்தாலும் இவை எல்லாமே தற்பெருமைக்கான அடையாளம் தான். இந்த பண்பு நலன்கள் உள்ளவர்களால யாருக்கும் எதையும் செய்வதற்கு மனசு வராது. ஏனென்றால் அவர்கள் எல்லாவற்றிலும் தகுதி உடையவர்களாக இருப்பார்கள் என்ற சிந்தனை அவர்களை மிகைத்திருக்கும். 3வது படித்தளம் என்னன்னா, நான் என்கின்ற தற்பெருமையின் உச்சம். இவர்களுக்கு தாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணம் மிகைத்திருப்பதால மற்ற யாருக்கும் எந்த மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க. இவங்க உள்ளத்துல நான் என்கிற பூரிப்பு தன்மை எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அவருடைய எண்ணம் எப்படி இருக்கும்னா, என்னை தவிர மற்றவங்க எல்லாருமே தவறானவங்க, எண்ணம் சரியில்லாதவங்க, அவங்க எது சொன்னாலும் செஞ்சாலும் தவறாத்தான் இருக்கும். இப்படி நான் என்கிற பெருமை அவரை உச்சம் தொட்டு இருக்கும். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு ஒருவர் வந்தார். அவரை பார்ப்பதற்கு தாடியை சிறந்த முறையில் வளர்த்தவராக, கரண்டை காலுக்கு மேல் உடுத்தியவராக இருந்தார். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார், யா முஹம்மதே, அல்லாஹுக்கு அஞ்சி கொள்ளுங்கள். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை என்றால் வேற யாருதான் நேர்மையாக நடந்து கொள்வார்னு சொன்னாங்க. வந்தவர் ஒரு பதிலும் அதற்கு சொல்லவில்லை. நேராக பள்ளிக்குள் சென்று தொழுக ஆரம்பித்து விட்டார். அவரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மனிதர் தன்னை பற்றிய தற்பெருமை உள்ள மனிதர். ஹவாரிஜிகளின் தோற்றம் இந்த சிந்தனையிலிருந்து தான் வரும்னு சொன்னாங்க. இவங்கள்ட்ட நான்கிற பெருமையோடு மற்ற யாருமே சரியில்லைங்கிற எண்ணம் மிகைத்திருக்கும். இப்படிப்பட்ட எண்ணம் ஒரு உளநோயின்னு ரசூல் அவர்கள் அடையாளம் காட்டினாங்க. சரி, நான்லாம் கரெக்டா தான் இருக்கிறேன், இப்படிப்பட்டவங்களோட நான் எப்படி உறவாடுவது அப்படின்னு கேட்டா, இந்த கேள்வியே நான் தற்பெருமையில இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான். முதல்ல நாம அடுத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கணும். அவர் சொல்வதை முழுமையாக உள்வாங்க வேண்டுமே தவிர நான் அப்படி நான் இப்படின்னு நம்மை சார்ந்து எதையும் பேசக்கூடாது. எது நம்மிடம் இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு தந்தது, என்னால என் திறமையால நான் எதையும் பெற்றுக்கொள்ள அப்படின்னு எண்ணம் இருந்தால்தான் என்னால மற்றவர்களுக்கு மரியாதை தர முடியும். அவருக்கு என்ன தேவை அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள முடியும். உதவுவதற்கும் மனம் வரும். மனதை தாராளமாக வைத்துக் கொண்டு எல்லோரிடமும் அழகாக ஆழமாக பழகும் குணம் நம்மிடம் வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அலிஸ்லாம் அவர்களே சொல்றான், அல்லாஹ்வின் கருணையின் காரணமாகத்தான் நீங்கள் மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். நீங்கள் கடினமான வார்த்தை பேசக்கூடியவராக இருந்திருந்தால் உங்களை விட்டு மனிதர்கள் விரண்டோடி இருப்பார். இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து உங்களுடைய தூதுத்துவத்தினாலதான் மக்கள்கள் வந்தாங்கன்னு சொல்லல. இன்னக லஅலா குலுகின் அஸீம், நீங்கள் அழகிய குணமுடையவரா இருந்தீங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்றான். புகழ்ச்சி ஒரு மனிதனை அழித்துவிடும். புகழ்ச்சியே விரும்பாதவர்கிட்ட கூட உலகத்திலேயே நீங்க தான் புகழ்ச்சியை விரும்புறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டா அவரும் அதுல மயங்கி விடுவார். எல்லோரிடமும் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். அவர் முக்கியமானவர் முக்கியமல்லாதவர் என்ற பாகுபாடு இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் அவர் நம்மை விட மேன்மையானவர்களாக இருக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில சொல்றான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், உமது உள்ளத்தை உமக்காக விரிவாக்கவில்லையான்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பார்த்து தான் கேட்கிறான். நாம நினைச்சோம்னா இந்த உள்ளத்தை கொண்டு எல்லோரிடமும் உறவாட முடியும், எல்லோரையும் அனுசரிச்சு அனைத்து வாழ முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்கள் இந்த பூமியை பிளந்து சென்று விடவும் முடியாது, வானமளவு உயர்ந்து விடவும் முடியாதுன்னு. நாம் அனைவரும் ஒரே தரத்தில் உள்ளவர்கள் என்பதை உணர்ந்தாலே உறவுகளோடு உறவாடி விடலாம். இன்ஷா அல்லாஹ் உறவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் நாம எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதோ அது போலவும் நம்முடைய தூதர் நம்முடைய நேசர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்களும் உறவை எவ்வாறு பேணி பாதுகாத்தார்களோ அது போல நாமும் நமது உறவுகளை பேணி பாதுகாத்து அவனின் பொருத்தம் பெற்ற நன்மக்களாக வாழ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இது சுய பரிசோதனைக்கான கடைசி தருணத்துல நாம இருந்து கொண்டிருக்கின்றோம். நாமும் ரமலானை அலங்கரிப்போம் அப்படிங்கிற தலைப்புல நோன்பை பற்றி, குர்ஆனை பற்றி, தொழுகையை பத்தி, ஜகாத் சதகாவை பற்றி, பிரார்த்தனைகளை பத்தி, இன்னைக்கு உறவுகளை பத்தியும் பார்த்திருக்கிறோம். இந்த ரமலானை நாம அலங்கரிச்சிருக்கிறோமா? அப்படி அலங்கரிச்சிருக்கோம்னா எப்படியெல்லாம் அலங்கரிச்சிருக்கிறோம்? அல்லாஹ்வின் நேசத்தை, பொருத்தத்தை இந்த ரமலான் நமக்கு பெற்றுத்தருமா? நாம இந்த ரமலானை அலங்கரிச்சிருந்தோம்னா அதனுடைய பிரதிபலிப்பு இந்த ரமலான் நம்மையும் அலங்கரிக்கும் வரும் வருடம் முழுவதும். அப்படி ரமலான் நம்மை அலங்கரிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.